காலம் போட்டதுக்கு முன்னாடி இந்த 3 மிஸ்டேக் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, இப்படி இருக்க வேண்டிய காலம் இப்படி ஆயிடும். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் டீம் சவுண்ட் பில்டர்ஸ் இருந்து உதயசங்கர். குயிக்கா நோட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் படி காலத்தோட சைஸும் ராடும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம லேப்பிங் லென்த் 30D இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காலம் போடுறதுக்கு முன்னாடி காலத்தோட 4 பக்கமும் கவர் பிளாக் யூஸ் பண்ணோம். அந்த கவர் பிளாக் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கவர் பிளாக் யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து கவர் திக்னஸ் கரெக்டா கிடைக்கும். நம்ம இங்க M20 கிரேட் கான்கிரீட் தான் யூஸ் பண்றோம். கான்கிரீட்டை ஃபுல்லா போட்டாம அதை ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போட போறோம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படின்னா நான் எதை சொல்ல வரேன்னா, வைப்ரேட்டர் யூஸ் பண்றது தான். நம்ம கான்கிரீட் போடுறப்போ ஒரு 2 அடிக்குமே நம்ம வந்து வைப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். வைப்ரேட்டர் யூஸ் பண்றதுனால கான்கிரீட் வந்து கரெக்டா காம்பாக்ஷன் ஆகும். வைப்ரேட்டர் யூஸ் பண்ணி கான்கிரீட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 24 மணி நேரம் கழிச்சு நம்ம ஷட்டரிங் பிரிக்கணும். அப்படி ஷட்டரிங் பிரிச்சதுக்கு அப்புறமா 7 டேஸ்க்கு கம்பல்சரி கியூரிங் பண்ணணும். இப்படி கியூரிங் பண்றதுனால கான்கிரீட்டோட ஃபுல் ஸ்ட்ரென்த் அச்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காலம் போடுறப்ப பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். காலம் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவை நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்க. நிறைய பேர் நம்ம சேனல் அப்லோட் பண்ற வீடியோ ரெகுலரா பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் அப்லோட் பண்ற நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம்.